இன்னைக்கு எபிசோட்ல நடந்த இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே எல்லாரையுமே ஷாக் ஆக வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இவனுக்கு தெரிஞ்சிருந்துமே கூட தான் பொண்டாட்டி பக்கம் அவ்வளோ சப்போர்ட் பண்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே, அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே கோவப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ இந்த வீடியோல கேரக்டர் பிஹேவியர்ல இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி உண்மையிலேயே லாஜிக்கா இது எல்லாமே நடந்துச்சா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா அண்ணன் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த குடும்பத்துக்கு புடிச்ச ஒரு சனிய விட்டு ஒழிஞ்சுச்சு. அதுவும் இல்லாம இந்த சரவணனுக்கு இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சு அடுத்தடுத்து எல்லாமே அவன் நல்லபடியா பண்ணானே, அந்த ரம்யாவ இந்த மாதிரி விவாகரத்து குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னென்னமோ சொன்னானே, இப்போ எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா எல்லாமே, அதாவது நம்ம அண்ணன் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு தான் சில சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி அடுத்ததா ரம்யா, அதாவது ரம்யா அப்படிங்கிற கேரக்டர் ரம்யா எந்த அளவுக்கு இதுல உள்ள போய் இந்த சரவணன் என்ன பண்ணுவான், ஏன்னா சரவணனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்றத பட்சத்துல தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ரம்யாவோட கேரக்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரம்யா இருந்துட்டு தான் செய்யற ஒரு செயலை ஸ்ட்ராங்கா செய்யறதுனால மட்டும்தான் இந்த சரவணனும் அடுத்ததா செண்பகவல்லியும் ரம்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா இனிமே என்ன நடந்தாலுமே சரி, இதுக்கப்புறம் ரம்யா தான் இந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு எவிடன்ஸே கிடைச்சாலுமே கூட கடைசியில இந்த ரம்யா இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவா. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சரவணனோ அதே மாதிரி செண்பகவல்லியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தேகம்லாம், அதாவது சந்தேகமே உங்களை படமாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இப்போ இந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரம்யா அடுத்தடுத்து செய்ய போற செயல்லாம், அதாவது சம்பவம் எல்லாம் இன்னும் சிறப்பாவே இருக்க போகுது. ஆனா கடைசியில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. இதுல எமோஷனல் சீன் தான் அதாவது எமோஷனலோட சீனோட ஒரு ரிவ்யூவை பார்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஒரு சீன் இந்த ரம்யா அப்படியே கரைச்சு குடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த சரவணனும் என்ன பண்றது என்ன பேசணும்னு சொல்லிட்டு தெரியாம அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் செண்பகவல்லி. செண்பகவல்லியோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரம்யாவை தங்கம் வைரம் அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ என்னடான்னா இப்போ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. தான் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அதுவும் இல்லாம இந்த அதாவது தன்னோட பிள்ளைக்கும் மருமகளுக்கும் விவாகரத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல இப்போ பயங்கரமா இது பண்ணி எஃபோர்ட் போட்டு எப்படியாச்சும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எமோஷனல் சீன் அப்படின்ற அளவுக்கு வரும்போது இந்த சரவணனும் செண்பகவல்லியும் அவ்வளோ எமோஷனலா இந்த ரம்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களோட எமோஷனல ரம்யா ரொம்ப தூண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா கெஞ்சணும், அதுக்கப்புறம் நம்ம சமாதானம் ஆகலாம் அப்படின்றது தான் இந்த ரம்யாவோட குறிக்கோள். ஏன்னா இந்த பிரச்சனை இங்கேயோட முடிய போறது கிடையாது. ரம்யா இந்த சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான நோக்கமே வேற அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுல இருக்கக்கூடிய ஹிடன் க்ளூ இந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அண்ணன் எப்பதான் ஒண்ணு இந்த சரவணன் கூட ரம்யாவை ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நடக்கல. அதே மாதிரி அடுத்தடுத்து உண்மையிலேயே இப்போ ஒரு மிகப்பெரிய க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரம்யா கொடுக்க போற அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ரம்யா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுக்க போறாங்க. அடுத்தடுத்து இந்த சரவணனும் அதே மாதிரி செண்பகவல்லி இவங்க யாருமே ஒரு விஷயத்த பத்தி வாயை திறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதாவது இந்த சரவணனை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எதுக்காக இந்த சரவணன் இப்படி பண்றான், தன்னோட தம்பி எப்படி இருந்தாலும் நல்லதுக்காக தானே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்திக் சொல்ற பேச்சை கேட்டு தானே ஆயிருக்கும். அதுவும் இல்லாம உண்மையிலேயே இப்படி மூளைக்கெட்ட முட்டாளா இந்த சரவணனும், அதாவது அம்மாவும் பிள்ளையும் இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆடியன்ஸை பொறுத்த அளவுக்கு எப்படியாச்சும் அண்ணன் நினைக்கிறது நடக்கணும், அண்ணன் இதுல ஜெயிக்கணும், இந்த ரம்யா எல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரம்யா, அதாவது இவ ஏற்கனவே இந்த இதுல வில்லியா தானே இருக்கா, அவ பண்ற பிளான், அதாவது அடுத்ததா அவ இப்படி ஒரு பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் தான்
இப்ப பார்க்க போறோம். அதாவது அடுத்ததா வந்து இந்த சரவணன் கிட்டயும், இந்த செண்பகவல்லி கிட்டயும் இவங்க அந்த ரம்யா வந்து ஓகே, சரி ஓகே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா சேர்ந்து வாழ்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. நான் சொல்றத தான் பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்றத தவிர வந்து வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம இப்போ கார்த்திக் அண்ணத்த வந்து இந்த வீட்ட விட்டு தொரத்துறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடும். அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ இப்போ இந்த ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த சரவணன் கிட்டயும் அடுத்ததா வந்து இந்த செண்பகவல்லி 2 பேர்கிட்டயும் வந்து நான் இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் வந்து பேச்சு எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் இப்போ பெர்மனன்ட்டா அந்த ஒரு விஷயத்த ஆஃப் பண்றாங்க. நான் எப்ப எனக்கு வந்து தோணுதோ, எப்ப நீங்கலாம் வந்து உண்மையிலேயே மாறிட்டீங்கன்ற மாரி தோணுதோ, என்ன நம்புறீங்க அப்படிங்கிற மாரி தோணுதோ, அப்போ வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போதைக்கு லைட்டா சமாதானம் ஆகுற மாரி தான் வந்து ஆகப்போறாங்க. இதுதான் வந்து இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய இதா வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது இவங்க வந்து இப்போ அடுத்ததா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் சரவணனும் அந்த செண்பகவல்லியும் முன்னாடியே சொன்ன மாரி அவங்க அ அந்த விஷயத்த பத்தி பேச போறதும் கிடையாது. அதே மாரி ரம்யாவ வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் போர்ஸ் பண்ண போறதும் கிடையாது. இப்படிதான் நடக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்ததா வந்து இந்த ரம்யாவும், சரவணன், அடுத்ததா வந்து செண்பகவல்லி 3 பேருமே வந்து மாஸ் என்ட்ரி வந்து குடுப்பாங்க வீட்ல. இத பார்த்து உண்மையிலேயே அண்ணன் ஐய்யய்யோ! மறுபடியும் வந்துட்டாளே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு பயங்கரமான அதிர்ச்சியில தான் இருக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.